அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பட்டாம்பூச்சி அப்படின்னு காலை நேரங்களில் தோட்டங்களில் அப்படி பறந்து வருகிற ஒரு அழகான பூச்சி பார்த்துருக்கலாம். வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. அது பூச்சியாக இருந்தாலும் ஏகப்பட்ட வண்ணங்கள் அதில் இருக்கும். அதுவே பேராக வச்சாச்சு. ஆனால் இன்னும் ஒரு 25-30 ஆண்டுகளில் படத்தில் தான் அதை பார்க்க முடியும், வீடியோவில் பார்க்க முடியுமே தவிர நேராக பார்க்க முடியாது அப்படின்றாங்க. அந்த வண்ணத்து பூச்சி இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அருகி கொண்டே வருகிறது. அதுக்கு பல சூழியல் காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சூழியல் ரொம்ப ரொம்ப வண்ணத்து பூச்சி மாதிரியே, சூழியல்னால வண்ணத்து பூச்சி இல்லை, வண்ணத்து பூச்சி மாதிரியே சூழியலும் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி கொண்டு வருகிறது. அதுக்கு பிளாஸ்டிக் ஒரு காரணம், அப்புறம் இந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வெளிப்படுத்துகிற புகை ஒரு காரணம், வீட்டில் பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜு ஏசி ஒரு காரணம், பிளாஸ்டிக்கு, இது மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. இது உலக அளவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ரயில் பூச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு கேள்வி கேட்குதான். ரயில் பூச்சினா இந்த மரவட்டை இருக்குங்களே, ஒரு 50-60 காலோட சின்னதாக அப்படி இந்த ரயில் கம்பார்ட்மெண்ட்லாம் கோத்து விட்டா மாதிரி தான் அதனுடைய உடம்பு பார்த்தாலும் இருக்கும். பட்டையாக நீளமாக அப்படி நடந்து, அது பேர் மரவட்டைன்னே சொல்லுவாங்க. அது ஒரு கேள்வி கேட்குது பட்டாம்பூச்சியை பார்த்து. உனக்கு 2 சிறகுகள் தான் இருக்குது, இந்த 2 சிறகுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ அப்படியே பறக்கிற, அப்புறம் திரும்ப கீழே இறங்குற, அப்புறம் மலர்கள் மேலே உக்காடுற, அப்புறம் திடீர்னு பின்னால் போகிற, திடீர்னு முன்னால் வர, 2 சிறகுகளை வச்சுக்கிட்டு. அப்பா, உன் திறமை இருக்குதே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மென்மையான 2 சிறகுகள், அதில் வண்ணங்கள் எல்லாம் வேற இருக்குது. நீ இப்படிலாம் பறக்கிறதுனால அந்த வண்ணங்கள்லாம் கீழே உதிர்றதும் இல்லை, பார்க்குறதுக்கே ஒரு மலரே பறக்கிற மாதிரி இருக்குது. எப்படி 2 சிறகுகளை வச்சு உன்னால் இவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்க முடியுது அப்படின்னு இந்த மரவட்டை ஏக்கத்தோடு கேட்குதான். இதால் பறக்க முடியாது, இது தரையில் தான் அப்படியும் இப்படியும் போகும், அது கேட்குது. இப்போ அந்த பட்டாம்பூச்சி அதுக்கு பதில் சொல்வது மாதிரி ஒரு அழகான பாடம் நமக்கு எடுக்குது பாருங்க. அது என்ன சொல்லுது? ஐயா, என்ன இப்படி சொல்லிட்ட, மனுஷங்க இருக்கிறாங்களே அவங்க கூட 2 காலில் நடக்கிறப்போ சில சமயம் தடுக்கி விழுவாங்க, சரியாக நடக்க வராது. 2 காலை வச்சுக்கிட்டு, திடமான காலை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியாது, தத்தக்கா புத்தக்கா நடந்து கீழே விழுறாங்க. ஆனால் நீ ஒரு 50-60 கால்கள் வச்சிருக்கிற, ஒரு தடவை கூட தடுமாறாமல் அப்படியே அழகாக ஒரு காலுக்கு பின்னால் ஒரு கால், ஒரு காலுக்கு பின்னால் ஒரு கால்னு உன்னுடைய 50-60 கால்களும் அப்படியே நடை போடுகிறது. இது எவ்வளோ பெரிய திறமை! நான் 2 சிறகை பயன்படுத்துறது பெருசு இல்லை, நீ 50 கால்களையும் இவ்வளவு அழகாக பயன்படுத்துறியே, அதுதான் பெருசுன்னு சொல்லிச்சா. கவனிச்சிங்களா? தன்னை ஒருத்தர் பாராட்டுறப்போ, ஆமாம்மா என்னுடைய திறமை இதை விட பெருசு, நீ சொல்கிறது ஒன்று தான், இதையும் தாண்டி என்கிட்ட சிலது இருக்குது பெருமை அப்படின்னு இன்னும் தான் பெருமையை பேசுவார்கள் மனிதர்கள். ஆனால் தன்னை பாராட்டுகிற பொழுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாராட்டுகிற அந்த பட்டாம்பூச்சி நமக்கு ஒரு பாடம் எடுக்கிறது. அண்மையில் புத்தக திருவிழாவில் ஒரு நிகழ்ச்சிங்க, அதில் பேசிட்டு கீழே இறங்கினேன். நம்முடைய தமிழக அரசும் பல்வேறு பதிப்பாளர்களும் சேர்ந்து பல்வேறு ஊர்களிலே நடத்துகிற ஒரு அருமையான கல்வி திருவிழா, அறிவு திருவிழா அப்படி தான் சொல்லணும். உண்மையான சரஸ்வதி பூஜைன்றது இந்த புத்தக திருவிழா அப்படி கூட அதை சொல்லலாம். காரணம், ஊர்தோறும் சென்று கலையின் விளக்கங்களை இவர்கள் நூல்களின் வாயிலாக நம்மை கட்டி இழுக்கிறார்கள். இந்த நூல்களை காட்டி மக்களுடைய உள்ளங்களை கட்டி போடுகிற இந்த புத்தக திருவிழாவும் ஒரு அற்புதமான வழிபாடு தான். அதில் பேசிட்டு கீழே இறங்குறப்போ பொதுவாக ரசிகர்கள், நண்பர்கள், அப்புறம் தமிழ் அன்பர்கள் எல்லாரும் நம்மக்கிட்ட கை கொடுத்து பாராட்டுவாங்க, செல்ஃபி எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் அங்கேருந்து சார், நீங்கள் ஒரு ஔவையார் பாடல் ஒன்று சொன்னீங்களே, அது ஔவையார் பாட்டு இல்லைங்க, காரைக்கால் அம்மையார் பாட்டு அப்படின்னார். நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினேன். அப்படி பேசி முடிச்சுட்டு இறங்குறப்போ இவர் அங்கேருந்து அந்த 1 மணி நேர பேச்சில் அவர் இதை பிடிச்சிக்கிட்டு இவர் ஔவையார் பாட்டை காரைக்கால் அம்மையார் பாட்டு அப்படின்னு ஒரு ஔவையார் பாட்டு மாற்றி சொல்லிட்டாரே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். நான் சொன்னேன், இல்லைங்க அது ஔவையார் பாடல் தான். இல்லைங்க அது காரைக்கால் அம்மையார் பாடல் தான். நான் உடனே சரி அவர்கிட்ட விவாதம் பண்ண வேணான்னு, அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஆமாங்க காரைக்கால் அம்மையார் பாட்டு தாங்க அப்படின்னு அவர் அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல.
அவர் அடுத்தாப்புல ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ஏன்னா ஒரு பழைய பேச்சாளர் ஒருவருடைய பேரை சொல்லி இன்னைக்கு காலையில் தான் அவருடைய பேச்சு கேட்டேன் யூடியூப்பில். அதில் அவர் இந்த பாடலை காரைக்கால் அம்மையார் பாடல்னு தாங்க சொல்லியிருக்கிறாருன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஒரு பேச்சாளர் அவர் ஒரு பேரை காரைக்கால் அம்மையார்னு சொன்னதுனாலேயே அது அவர் சொன்னதாயிருமா? அவருக்கு நினைவு பிசகி இருக்கலாமே. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் இன்னைக்கு காலையில் தான் வரப்போ இந்த புத்தகத்தில் பார்த்தேன், ஔவையார் பாடல்கள்ங்கிற தொகுப்பில் இந்த பாடல் இருக்குது. அது ஔவையார் பாடல் தான், எனக்கு இன்னும் 2-3 புத்தகங்கள்லையும் படிச்சிருக்கிறேன், இது அந்த பாட்டிமா பாட்டு தாங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் எதுக்கும் செக் பண்ணுங்கன்னார். சரிங்க, கண்டிப்பாக பண்ணுறேங்கன்ட்டு வந்துட்டேன். பாருங்கள், எவ்வளவுதான் நீங்கள் 1 மணி நேரம் பேசினாலும் கூட மற்றவர்கள் பேச்சில் ஏதோ குறையை சொல்லிவிட்டால் நம்முடைய மனம் மகிழ்வது என்பது ஒரு பக்குவப்படாத உள்ளத்திற்கான அடையாளம். ஆனால் பட்டாம்பூச்சி நமக்கு என்ன பாடம் தருகிறது? ஒரு தன்னை விட எளிய ஒரு பூச்சியை அதனிடத்தில் இருக்கிற சிறப்பு என்ன என்று தேடி பார்த்து சொல்வதுதான் வண்ணச் சிறகுகளோடு வானத்தில் பறக்கின்ற உள்ளம் பெறுவதற்கான இரகசியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது இல்லையா? அது ஔவையார் பாடலா காரைக்கால் அம்மையார் பாடலா என்பதை விட அந்த பாடலை நாம் படித்து உள்வாங்கி வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா, ரசிக்கிறோமா, நினைவில் வைத்து அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறோமா என்பதுதான் முக்கியம். இதற்காக அந்த கவிஞர் பெருமக்கள் யாரும் வருத்தப்பட போவதில்லை. பெயரையே மாற்றினாலும் நாம் நல்ல பேர் எடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இது எல்லாம் சின்ன சின்ன வாழ்வியல் அணுகுமுறைகள். அதை புரிந்து கொண்டாமல் வாழ்வில் பட்டாம்பூச்சியைப் போல வண்ண வண்ணமாக ஆனந்த தேன் பருகுவது என்பது சாத்தியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.